நான் போய்ட்டு என்ன செஞ்சு பார்த்தேனாண்டா, தேனும் பாலையும் தண்ணியும் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஒரு லேயராக இருந்தது. அதுக்கு ரீசன் என்ன? ஒன்றுக்கு மேலே ஒன்றே மிதக்குது, ஒன்றுக்குள்ள ஒன்றே அமுழுது. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே விளக்கம் அடர்த்தி. ஒவ்வொரு பாய்க்கும் ஒரு ஒரு அடர்த்தி இருக்குது. அப்படியா? அப்போ அந்த அடர்த்தி என்னத்தால் நிர்ணயிக்கப்படுது? அதாவது தெரியுமா? ஓகே, அதை பார்த்தோம்னா ஒரு பொருள் அடர்த்தி என்று சொல்றது திணிவின் கனளவை தான் சொல்றாங்க. ஓரளவு கனளவில் எவ்வளோ திணிவு இருக்குன்றதான் சொல்றது அடர்த்தி. அப்போ அடர்த்தின்றது ஓரளவு கனளவில் திணிவு. இப்போ தண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு கனளவில் எவ்வளோ திணிவு இருக்குது, அதே தண்ணியை மாதிரி தேனும் அதே கனளவில் அதே திணிவில் எடுத்தால் என்னது அதோட அடர்த்தின்றது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நான் இதில் சிம்பிளாக உங்களுக்கு பேசிக்கு மட்டும் சொல்லித்தர்றேன். அடர்த்தி என்றா திணிவுங்கள் கனளவு, இது தெரிஞ்சாலே போதும். இப்போ திணிவெண்ட என்ன? அடர்த்தி தர கனளவு. அப்போ அடர்த்தி சமன் திணிவுங்கள் கனளவு. இந்த தியரி தெரிஞ்சால் போதும். அதாவது உங்களுக்கு முன்னால் காட்டினான். இப்போ அடர்த்தி சமன் திணிவுங்கள் கனளவு. திணிவு கூட கூட அடர்த்தி கூடிட்டே இருக்கும். அதே மாதிரி கனளவு குறைய குறைய அடர்த்தியும் கூடிட்டே இருக்கும். அப்போ தேன்ன்ற விஷயம் அடியில் இருக்குதுன்றா அது ஓரளவு கனளவில் திணிவு என்ன செய்யுது? கூடவா இருக்குது. அதை விட மில்க்குக்கு குறைவாக இருக்கிறதால தான் மேலே மிதக்குது. அதை விட குறைவாக ஓட்டருக்கு இருக்கிறதால தான் மிதக்குது. அதாவது ஓரளவு கனவில் இருக்க திணிவிட செறிவை வச்சு கொண்டு தான் இந்த அடர்த்தி என்றது நிர்ணயிக்கப்பட்டு கொண்டிருக்கு. வடிவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவு கனவில் இருக்க திணிவை வச்சு தான் இந்த அடர்த்தி என்றது நிர்ணயிக்கப்பட்டு கொண்டிருக்கு. பாருங்க, இதுதான் ஓரளவு கனளவு. ஓரளவு கனவில் இருக்க அடர்த்தியை பார்த்தோம்னா அதில் இருக்க திணிவுகள் எண்ணிக்கை. அப்போ ரெண்டாவது படம் திண்மங்கள் செறிவா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஓரளவு கனவுல செறிவா இருக்கிற திணிவு. அடுத்த முதலாவது படத்துல ஓரளவு கனவுல கொஞ்சம் மைதா இருக்கிற திணிவு. அப்ப இதுல அடர்த்தி யாரு கூடண்டா ரெண்டாவது படத்துல இருக்கிறது தான் கூட. அப்ப தேண்ட கட்டமைப்பு ரெண்டாவது படம் மாதிரி தான் இருக்கும். ஓரளவு கனவுல திணிவு கொஞ்சம் கூடவா இருக்கு, அதனாலதான் கீழ்ப்படையா இருக்கு. மேல போக 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 ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு திணிவு குறைஞ்சிட்டு இருக்கு. அதை நாங்க அழகான ஒரு படத்துல காட்டுவோம்டா. பி சமன் எம்மிங்கள் வி, அதாவது அடர்த்தி சமன் திணிவிங்கள் கனளவு. இந்த பேசிக் நாலேஜ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு கேள்வி ஒன்று செய்வோம். ஒரு பொருளின் திணிவு 30 கிலோகிராம் ஆகும், அதன் கனளவு 3 மீட்டர் கனமெனின் அதன் அடர்த்தி யாது? சிம்பிளா ஒரு கேள்வி உண்டு. அடர்த்தி சமன் திணிவுங்க கனளவு. திணிவு எவ்வளவு? 30 கிலோகிராம். அடர்த்தி 3 மீட்டர் கனம். அப்போ அடர்த்தி சமன் திணிவுங்கள் கனளவு. அப்போ அடர்த்தியில் அலகு கிலோகிராம் மீட்டர் -3 அலகு கிலோகிராம் மீட்டர் -3 இருக்கு. இதுதான் அடர்த்தி. அடர்த்தியை பற்றி சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவு தான். அடர்த்தி சமன் கிலோகிராம் மீட்டர் -3 ஆகும். அதுக்கு பிறகு பஸ்கால், அதாவது பஸ்கால் விதி. முதலாவது அடர்த்தியை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ பஸ்கால் விதியை பற்றி சொல்ல போகிறேன். பஸ்கால் விதி என்ன என்றா ஒன்றும் இல்லை. ஒரு பொருள் திரவத்துக்குள்ளே இருக்குது. எண்ணத்தில் இருக்குது? திரவத்தில் இருக்குது. இப்போ இந்த பொருள் திரவத்தில் இருக்கும்போது இந்த பொருளை தொழிற்படுற அமுக்கம், அதாவது இந்த பொருளை தொழிற்படுற அமுக்கம், அதாவது விஷய பற்றி கேட்குறாங்க. அதில் அமுக்கம் என்ற ஒரு விஷயத்தை போய் சொல்கிறேன். அமுக்கம் எல்லாத்துலேயும் சமனாக இருக்கும், சீராக சமனாக இருக்குமென்று சொல்கிறேன். அதாவது இப்போ நீரில் இருக்க ஒரு புள்ளியில் அழுத்தம்ன்றது சமனாக தான் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பாருங்கள். இந்த படத்தில் ABCDE என்ற ஒரு புள்ளி இருக்குது. இதில் இருக்க எல்லா மட்டத்திலையும் அழுத்தமானது அமுக்கமானது சமனாக இருக்கும். அழுத்தம் கொண்டு தான், அதனால் அமுக்கம்ன்றது சமனாக இருக்கும். இப்போ A புள்ளியிலையும் B புள்ளியிலையும் C புள்ளியிலையும் D புள்ளியிலையும் E புள்ளியிலையும் குறுக்குவட்டு பரப்பாலை வைத்தாலேயும் மாற்றம் ஏற்படாது. ஆனால் அந்த புள்ளியில் இருக்க அழுத்தம்ன்றது ஒவ்வொரு புள்ளிக்கும் சமனாக தான் இருக்குமன்றது அந்த பஸ்கால் முதலாவது விதியில் சொல்கிறது. இதை வச்சு கொண்டு உருவாக்கினதான் இந்த சிஸ்டம். அதாவது வடிவ கட்டுக்கொள்ளுங்க. என்ன சொன்னான்? ஒரே புள்ளியில அழுத்தம்ன்றது அது அமுக்கம்ன்றது சமனா இருக்கும். அப்ப இந்த ஜக்குன்ற ஒரு சிஸ்டத்துல இந்த புள்ளியிலையும், அதாவது ஆரம்ப புள்ளியிலையும் இறுதி புள்ளியிலையும் என்ன செய்யும்? சமனா இருக்கும். இந்த பாருங்க, இந்த புள்ளியில சமனாத்தான் இருக்கும். அப்ப இதை வச்சு கொண்டுதான் இந்த புள்ளியில ஏழு அழுத்தம், புள்ளியில பி அழுத்தம் சமன். இதான் பஸ்கால் முதல் சொன்னது. அதாவது ஒரு புள்ளியில அழுத்தங்கள் சமனா இருக்கும்ன்றது. அப்ப அழுத்தம்ன்ற அழுத்தம் அமுக்கம் சமன் விசையுங்கள் பரப்பு. அதான் இருக்கு விசையுங்கள் பரப்பு. அதே மாதிரி பி புள்ளிக்கு விசையுங்கள் பரப்பு. இதான் முதல் அவர் உருவாக்கின ஒரு விதி என்று சொல்லலாமா? அழுத்தம் ஒரே புள்ளியில அழுத்தங்கள் சமனா இருக்கும். பஸ்கால் என்னோட முதலாவது விஷயம் ஒரே புள்ளியில அழுத்தம் சமனா இருக்கு. அதை வச்சு கொண்டுதான் அமுக்கம் சமன் விசையுங்கள் பரப்பு என்ற ஒரு செக்டரை கொண்டு வர இருப்பேன். விசையுங்கள் பரப்பு கொண்டு வந்துட்டா. இதுக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று செஞ்சு பார்ப்போம். அதாவது 1 மீட்டர் வர்க்கம், அது 10 மீட்டர் வர்க்கம், குறுக்குவெட்டு பரப்பா இருக்கு. பரப்பை தான் காய்க்கிறேன், சரியா? அதே மாதிரி 10 நியூட்டன் விசை கொடுத்தா நான் சமன்பாடு இருக்கேன். F1 A1, F2 A2, 10 நியூட்டன்கள் 1 மீட்டர் வர்க்கம், F2 10 மீட்டர். F2 காணப்படுறேன். அப்போ F2 சமன் 100 நியூட்டன் வரும். பாருங்க, 10 நியூட்டன் விசை கொடுத்தா இங்கால 100 நியூட்டன் விசை கொடுக்கப்படும். விசை மாறும், குறுக்குவெட்டு பரப்பு மாறுது. ஆனா அமுக்கம்ன்றது சமனா தான் இருக்கும். அமுக்கம் சமன் விசையுங்கள் பரப்பு. அப்ப ஒரே புள்ளியில அமுக்கம்ன்றது சமனா இருக்கும்.
அடுத்த விஷயம், ஆழம் கூடும்போது அமுக்கம் கூடும் என்ற ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது ஆழம் கூடும், இந்த பாருங்க இந்த வாட்டர் ஃப்ளோல அடியில இருக்கும்போது மட்டும் நல்ல நீட்டா, அதாவது கூட தூரம் போகுது, மேல போக 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 குறைய தூரம் போய் கொண்டிருக்கு. இதை வச்சு கொண்டுதான் ஆழம் கூடும்போது அமுக்கம் கூடும் என்ற இந்த சிஸ்டத்தை வச்சு கொண்டுதான் எங்களோட தண்ணியில இருக்க டேம், அதாவது கட்டணைகள் பாருங்க, கீழே போக போக பெருசா இருக்கும், அடியில ஆழமா இருக்கும், பெரிய பெரிய கட்டா இருக்கும், மேல போக போக சின்னனா இருக்கும். இந்த இதுல டேம் என்று குறிப்பிச்சிருக்காங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதாவது ஆழம் கூடும் போது அமுக்கம். இதை வச்சு கொண்டுதான் ஒரு பொருளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆழம் கூடும் போது பாருங்க, உயரம் 10 மீட்டரா, அடர்த்தி 1000 kg/m3, மற்றது புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 m/s இருக்குண்டா என்ன சொன்னான், ஆழம் கூடும்போது அமுக்கம் கூடும். அதை எப்படி சமன்பாடுல சொல்றாங்கடா, P7H ρg. அதாவது ஆழத்துக்கு நாங்க சமன்பாடு எடுக்கணும்டா, ஆழம் தேவை, அடர்த்தி தேவை, அதே மாதிரி புவியீர்ப்பு ஆர்முடும் தேவை. அப்ப அமுக்கம்ன்றது இந்த 3 விஷயத்துல தான் இருக்க போகுது இதுல. அப்ப H ρg, இப்ப இதுல நாங்க இதை பிரதிட்டு பார்ப்போம். 10 எல்லாத்துக்கும் அழகு இல்லாமல் இருக்கேன். அப்ப அதாவது 1,00,000 பஸ்கால் வரும். இதுல இருக்க பிரஷர் 1,00,000 பஸ்கால் வரும். அதாவது ஒரு புள்ளியில இருக்க நாங்க அழுத்தம், அதாவது ஆழமா இருக்கிற ஒரு புள்ளியில இருக்க அழுத்தத்தை நாங்க கண்டுபிடிக்கணும்டா H ρg. அப்ப முதலாவது அடர்த்தியில சமன்பாடு சொல்லி தந்தேன், அடுத்த மந்திரி இவங்களுக்கான அளவு. அடுத்த பஸ்கால் விதியில ஒரே புள்ளியில அழுத்தம் சமன்னு சொல்லி F1 A1 சமன், F2 A2 சொல்லி தந்தேன். அடுத்த விஷயம், ஆழம் கூடும் போது அமுக்கம் கூடும், அதனால P7H ρg என்ற ஒரு சமன்பாடு எடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். சிம்பிளா தான் சொல்லி தர போறேன், எல்லாம் சொல்லல. அடுத்த விஷயம், ஆர்க்கிமிடிஸ் விதி. ஆர்க்கிமிடிஸ் விதி ரெண்டு விஷயத்துல தொழிற்படுது. ஒன்று, ஒரு பொருள் மிதக்கோணம், இல்லாட்டி ஒரு பொருள் ஆளணும். அதாவது ஒரு நிலையான பாய் என்ற ஒரு திரவம், அந்த திரவத்துல ஒரு பொருள் மிதக்கோணம், இல்லாட்டி ஒரு பொருள் அமலணும். மிதக்கோணம் வச்சுக்கொண்டு ஒரு விதி சொல்லியிருக்கேன், அமலத்தை வச்சுக்கொண்டு ஒரு விதி சொல்றேன். இப்ப அமல விதியை பார்ப்போம். ஒரு பொருள் ஒரு இதுக்குள்ள, அதாவது தண்ணிக்குள்ள எடுத்து, இதான் ஜுரைக்கா கிண்ணம். இந்த ஜுரைக்கா கிண்ணத்துக்குள்ள ஒரு ஸ்டோனை போடுறாங்க. கல்லை போடும்போது, அதாவது இந்த கல்லை போடும்போது கொஞ்சம் திரவம் வெளியே வந்திருக்கு தானே. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது விஷயம், பொருள் என்ற நிற சமன் இடம்பெயர்த்த பாயின் நிறைக்கு சமனா இருக்கும் என்று சொல்றாரு. அதாவது இந்த பொருள்ற நிற இடம்பெயர்த்த இந்த பாயின் நிறைக்கு சமனா இருக்கும், அதாவது பாயின் கனளவுக்கு சமனா இருக்கும் என்று சொல்றாரு. எவ்வளவுக்கு அந்த பொருள் உள்ள இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த நீர் வெளியேற்றும் என்ற இது அமல்றதுக்கு தான் சொல்றது இந்த விதி. அதாவது நான் சொன்னேன், ஆர்க்கிமிடிஸ் ரெண்டு சிஸ்டத்துல வேலை செய்யுது. ஒன்று அமலும் போது ஒரு பொருள் இது அமர்ந்துட்டு, அப்ப அமர்ந்தா பொருள் நிறை சமன் இடம்பெயர்த்த பாயின் நிறைக்கு சமனா இருக்கும். இதே ஒரு பொருள் மிதக்குதண்டா, ஒரு பொருள் மிதக்கொண்டா கீழ் நோக்கி ஒரு விசை தாக்கி கொண்டிருக்கும், அதாவது நிறதாக்கும் போது அதுக்கு எதிராக ஒரு விசையோடு தாக்கிட்டே இருக்கு தண்ணியால. அதை தவிர மேலுதப்பு விசைன்னு சொல்றேன். வெளியே பாருங்க, இந்த பொருளின் இடக்குள்ள தாக்குது, அதுக்கு எதிராக மிதப்பு விசைன்னு ஒரு விஷயம் தாக்கிட்டு இருக்கு. இதை வச்சு கொண்டுதான் இந்த பாருங்க, ஒரு பொருள் நிற சமன் மேலுதைப்புக்கு சமனா இருக்கும்னு சொல்றாரு. என்னத்துக்கு, பொருள் நிற சமன் மேலுதைப்புக்கு சமனா இருக்கும். இப்ப இந்த பொருள் mg கீழே தாக்கி கொண்டிருக்கு, மேல u தாக்க போகுது, அதாவது மேலுதைப்புன்றது. அப்ப mg சமன் u-வா இருக்கும். இதுல இந்த சிஸ்டத்துல நாங்க யோசிக்க வேண்டியது, வடிவ பார்த்துக்கொள்ளணும், பொருள்ன்ற நிறை தான் சொல்லியிருக்கேன் mg சமன். இதுலயே v/2 போட்டிருக்கேன். இந்த போலுக்கு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். mgன்றது போல்ற திணிப்பா இருக்கு, v/2ன்றது அரைக்கணளவு தான் கீழே இருக்கு. அப்ப v/2 ρg, ரோன்றது இந்த நீர்ற அடர்த்தியா இருக்கும், g-யா இருக்கும். அதாவது வடிவா பார்த்துக்கொள்ளுங்க, பொருளின் நிறை சமன் மேலுதைப்பு நீருக்கு தான் பார்க்கிறது, நீர்ல எவ்வளவு அமர்ந்து கனளவு இருக்குன்றதை வச்சுதான் பார்க்கிறது. இதே மாதிரி எம்ஜிக்கு நாங்கள் அடர்த்தி சமன் திணிவுங்களுக்கான அளவு, திணிவு சமன் அடர்த்தி தரக்கான அளவுன்னு சொன்னேன் நான். அப்ப அடர்த்தி தர VQ போட்டிருக்கு, இந்த கேபிட்டல் VQ போட்டிருக்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த போல்டருக்கான அளவு, Qன்றது அந்த போல்டர் அடர்த்தியா இருக்கு. ஆனா V/2ன்றது நீர்ற கனளவு. அப்ப இதுக்கு வித்தியாசத்தை பார்த்துக்கொள்ளுங்க, சமன்பாடு எப்படி வித்தியாசமா எழுதணும் மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? ஓகே. அப்ப அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்டா, இப்ப நான் சொன்னா என்ன, பாய் அசையாம இருக்குது, பொருள் அமலுது, இன்னொன்னுல மிதக்குது, அதுக்கு என்னென்ன விஷயம் பாவிக்கணும்னு சொன்னேன். அப்ப அமலுமண்டா இடம்பெயர்ந்த பாய் நிறை சமன் பொருளின் நிறைக்கு சமனா இருக்கும். அதே ஒரு பொருள் மிதக்குதுண்டா பொருளின் நிறை சமன் மேலுதைப்புக்கு சமனா இருக்கும். மேலுதைப்பு எப்படி எழுதணும் மட்டும் இப்ப சொன்னேன் நான், சிம்பிளா அதை பார்த்துக்கொள்ளுங்க திருப்பி. இது என்னண்டா பாய்ச்சல். பாய்ச்சல்ல ரெண்டு வகையான பாய்ச்சல் இருக்கு. ஒன்று அறிவுக்கோட்டு பாய்ச்சல், உங்களுக்கு பார்க்கும் போதே விளங்கி இருக்கும், சீரா போயிட்டு இருக்கு, இப்படித்தான் தண்ணீர வடிவம் இருக்கும். இதே கொந்தளிப்பு பாய்ச்சல்டா நம்ம நோம்பல பாயிர பாய்ச்சல். அறிவுக்கோட்டு பாய்ச்சல் நாங்கள உருவாக்கினது. கொந்தளிப்பு பாய்ச்சல்ன்றது பைப்ல இது ஃப்ளோவா நடக்கிற ஒரு விஷயம். அது இன்னும் வடிவா பார்க்கணும்னா இந்த பாருங்க, பைப் லைன்ல வர்ற இந்த தண்ணி, இதெல்லாம் அறிவுக்கோட்டு பாய்ச்சல். கடைசியா வர்றது மட்டும் கொந்தளிப்பு பாய்ச்சலா இருக்கு. அறிவுக்கோட்டு பாய்ச்சல் என்ன சிஸ்டத்துல வேலை செய்து பாருங்க, கொந்தளிப்பு பாய்ச்சல் எப்படி வேலை செய்து பாருங்க. அதாவது அந்த பிங்க் கலர்ல காட்டிருக்கிறது அந்த வடிவம், அதாவது ஒரு கூம்பின வடிவம் மாதிரி வரும் முதலாவது அறிவுக்கோட்டு பாய்ச்சல்ல. மற்ற கொந்தளிப்பு பாய்ச்சல் எல்லாம் இந்த மாதிரி சிஸ்டத்துல வந்துட்டு இருக்கு. அப்ப நாங்க பாவிக்க போறது இப்ப என்னடா,
அறிவு கோட்டு பாய்ச்சலுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நீர் இப்போ இயங்குது என்றது மண்டைக்குள்ள வச்சு கொடுங்க. முதலாவது அடர்த்தி என்னென்னு பார்த்தனாங்க. அதே மாதிரி நீர் இயல்பு ஒரு புள்ளியில் அமுக்கும் சமனாக இருக்கும், ஆழங்கூடம் கூட அமுக்கும் சமனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பொருளை தண்ணிக்குள்ளே போட்டால் கிமிண்டிசிற விதி மிதந்தது என்ன நடக்கும், அமிழ்ந்தது என்ன நடக்கும். இப்போ பொருள் இயங்க போகுது, அதாவது பாய் இயங்க போகுது, திரவம் இயங்க போகுது. இறங்கிட்டுனா அந்த இயக்கத்தை அறிவுக்கோட்டு பாய்ச்சல் என்று சொல்லி தான் இந்த சிஸ்டத்தை நாங்கள் செய்ய போகிறோம். அதான் பாருங்க, முதலாவது படம், அதாவது இந்த பைப் லைன்ல வர்ற முதலாவது படம் அறிவுக்கோட்டு பாய்ச்சல், ரெண்டாவது படம் கொந்தளிப்பு பாய்ச்சல். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை விளக்கி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் என்ன பேர்னூல் தத்துவத்துக்கு போகிறோம். அதாவது கடலவு பாய்ச்சல் வீதம் சமன் கனளவு பாய்ச்சல் வீதம் v × t, அதாவது உரலகு நேரத்தில் பாய்ந்த கனளவை தான் கனளவு பாய்ச்சல் வீதம்னு சொல்லுவோம். அதை நான் q = v × t என்று போடுறேன். அதாவது கனளவு பாய்ச்சல் வீதம். என்னது? கனளவு பாய்ச்சல் வீதம். இது இந்த குறுக்குவெட்டு பரப்புக்கும் வேகத்துக்கும் சமனா இருக்கும். குறுக்குவெட்டு பரப்புக்கும் வேகமுக்கும் சமனா இருக்கும். a = குறுக்குவெட்டு பரப்பு, v = வேகமா இருக்கும். அப்ப அந்த பாயிண்ட கனளவு பாய்ச்சல் வீதம், ஒரு பைப் லைனால ஒரு செகண்டுக்கு எவ்வளவு நீர் திரவம் பாயுதுன்றது இப்படித்தான் போகும். என்னது? நேரத்து கனளவுக்கு நேரம். இப்ப கனளவு பாய்ச்சல் வீதத்துக்கு சமன்பாடு சொல்லிட்டேன். இப்ப நான் ஒரு சிஸ்டம் கீறியிருக்கேன் பாருங்க. குறுக்குவெட்டு பரப்பு 10 மீட்டர் வர்க்கம், 10 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல போறது. 1 மீட்டர் வர்க்கத்துல எவ்வளவு வேகத்துல வரும்ன்றதான் இப்ப கேள்வி. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? a1v1 = a2v2 பாவிக்க போறோம். அதாவது முதலாவது படத்துல இருக்க a1v1ஐயும் ரெண்டாவது படத்துல இருக்க a2v2ஐயும் பாவிக்க போறேன். பிரதியிட்டமெண்டா v = 100 மீட்டர். வடிவா பார்த்துக்கோங்க. பரப்பு குறைய வேகம் கூடுது, சரிதானே? பரப்பு 10 மீட்டர் வர்க்கம் 1 மீட்டர் வர்க்கமா போகும்போது 10 மீட்டர் செகண்ட் -1 இந்த வேகம் என்ன செய்யுது? 100 மீட்டர் செகண்ட் -1 போகுது. அதனாலதான் நீங்க கோஸ் பைப்பை குறுக்குவெட்டு பரப்பை குறைக்க என்ன செய்யும்? கோஸ் பைப்பால தண்ணி வேகமா சீறிட்டு இருக்கும். இந்த சிஸ்டத்தெல்லாம் சீறிட்டு இருக்கு. அதாவது கனளவு பாய்ச்சல் வீதம் சமன் குறுக்குவெட்டு பரப்பு தர வேகம். இந்த சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் முதலாவது தத்துவம். இதுல வேகம் மையங்கிற பொருளுக்கு கனளவு பாய்ச்சல் வீதம் சொல்லியிருக்காரு. அடுத்ததுதான் வருது பேர்னூலின் தத்துவம். அதாவது என்னடா P1 ρv வர்க்கம் ρgh எல்லாம் சொன்னா சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கோம்டா. இயக்கம் தொடர்பாக அமுக்கம், அதாவது இயக்கம் தொடர்பாக ஒரு அமுக்கத்தை நாங்க சொன்னோம்டா. இயக்கம் தொடர்பாக அமுக்கம். இயக்கம் நடக்குது, அதுல ஒரு வேகம் இருக்கு. இதை பார்த்தா ஏதோ அழுத்தத்திர சமன்பாடு மாதிரி இருக்கும். இது அழுத்தத்திர சமன்பாடு இல்ல, இது அமுக்கத்துக்கு தான் பரிமாணம் செமையா இருக்கும். ρv வர்க்கம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி அழுத்தம் தொடர்பான அமுக்கம் ρgh, அதே மாதிரி நீர் அமுக்கம் பிரஷர் P1. இது எல்லாமே சேர்த்து ஒரு மாறிலியா இருக்கும். அதாவது P1 ρv1 வர்க்கம் + ρgh இருக்கும். இந்த பாருங்க, சிம்பிளா ஒரு படம் ஒன்று தான் இருக்குங்க. இந்த ஒரு புள்ளி என்றதான் நீளமட்டமா இருக்கும். இதுல h உயரத்துல இருக்கு, v2 h உயரத்துல இருக்கு. இந்த சிஸ்டத்துக்கு ஒரு சின்ன சமன்பாடு ஒன்று செஞ்சு பார்ப்போம். பாருங்க, புள்ளி 1க்கும் புள்ளி 2க்கும் பேர்னூலின் சமன்பாடு பாவிக்க போறேன். என்ன சமன்பாடு? P1 ρv வர்க்கம் + ρgh தான் பாவிக்க போறேன். புள்ளி 1க்கும் புள்ளி 2க்கும். புள்ளி 1க்கு பாவிச்சேன்னா புள்ளி 1ல என்ன அழுத்தம் இருக்காது, வேகம் மட்டும்தான் இருக்க போகுது, அழுத்தம் இருக்காது. அதனால அழுத்தத்தை 0 ஆக்கி P1 + ρv1 எடுத்திருக்கேன். இதே புள்ளி 2க்கு வேகமும் இருக்க போகுது, அழுத்தமும் இருக்க போகுது. அப்ப ரெண்டையும் சமப்படுத்தினோம்டா P1 ρv1 வர்க்கம் + P2 ρv2 வர்க்கம் + ρgh இருக்கும். ஏன் போட்டிருக்கேன்னு சமன்பாடு யோசிங்க. ஒன்றுல முதலாவது புள்ளியில இயக்கம் மட்டும்தான் இருக்க போது, அழுத்தம் இருக்காது. ரெண்டாவது புள்ளியில இயக்கமும் இருக்கு, அழுத்தமும் இருக்கு. அதனாலதான் P2 + ρv வர்க்கம் + ρgh என்று போட்டிருக்கு. சரி, இந்த சிஸ்டத்துல சின்ன ஒரு கேள்வி ஒன்று செஞ்சு பார்ப்போம். இதுல வேகம் தந்திருக்கான், அமுக்கம் தந்திருக்கான், இதுலயும் வேகம் தந்திருக்கான், உயரம் தந்திருக்கான். இப்ப முதலாவது புள்ளிக்கு பாவிச்சிருந்தா P1 + ρv வர்க்கம், ρgh வரலண்டா இதுல அழுத்தம் இல்லை, இயக்கம் மட்டும்தான் இருக்கு. சமன்பாட்டுக்கு மாறிலி எடுத்திருக்கேன். இதுல அழுத்தம் இருக்க போது, அதனால இந்த சமன்பாட்டை பிரதியிட்டமெண்டா P2 = 560 பஸ்காலா இருக்கும். அதாவது 1000 பஸ்கால்ல இருந்து 560 பஸ்காலா குறைய போது, வேகம் கூடவா இருக்கும். சரியா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த படத்துல சிம்பிளா பார்த்துக்கொள்ளுங்க. பேர்னூலினுக்கு சிம்பிளான ஒரு பிரின்சிபல் பார்க்கணும். ஒரு தாள் எடுத்துட்டு அதுக்கு மேலால நீங்க ஊதினீங்கன்னா இப்படிதான் ப்ளோவிங், அதாவது தாள் என்ன செய்யணும், மேல் நோக்கி உயர்மன்றதான் இந்த பேர்னூல் சமன்பாடு. சிம்பிளா செஞ்சு பாருங்க இருக்கும்போது. அதே மாதிரி ஒரு இயக்கம், அதாவது ஒரு ஃப்ளைட் ரெக்கட் இயக்கம் கூட இந்த பேர்னூலின் சமன்பாடுலாம் இயங்குது. வடிவா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல பெரிய குறுக்குவெட்டு பரப்பா இருக்கிறது, மேல ரெக்கைக்கு மேல சின்ன குறுக்குவெட்டு பரப்பா ஆகுது. அப்ப என்ன செய்யும்? a1v1 a2v2 படி குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்சா வேகம் கூட போகுது. அப்ப இந்த இடத்துல வேகம் கூடவா இருக்கும், அடிமட்டத்துல வேகம் குறைவா இருக்கு. வேகம் கூட இருக்கிறதால அமுக்கம் குறைவா இருக்கும். அமுக்கம் கூண் இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு போறதால விசை மேல் நோக்கி தாக்கிட்டு இருக்கு. இது நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கலாம். இந்த பாருங்க, ஒரு ஃப்ளைட் இயக்கம் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபுட்பால் இயக்கமும் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. அதில் படங்கள் வடிவாக காட்டியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே, நாங்கள் பாவிக்கிற ஸ்ப்ரேல இருந்து இந்த ஃபுட்பால் வரையும் இயக்கங்கள் கூடுதலாக இந்த பேர்னூல் சமன்பாட்டில் இருக்கு.
விளங்கிட்டா? ஓகே, ஓரளவு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். விளங்கலாட்டி ஒரு திருப்பி பாருங்க. பட் நான் பேசிக்காக இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் இருக்குது பேசிக்காக. அதாவது சிம்பிளாக சொல்லணும்டா, அடர்த்தியை பற்றி சொன்னான். அடர்த்தியிலேருந்து ஒரு பாய்க்கு வந்தான். அந்த பாயில் ஒவ்வொரு புள்ளியிலையும் அமுக்கம் சமனாக இருக்கும், ஆழம் கூடும் போதும் அமுக்கம் சமனாக இருக்கும். அதை வச்சுக்கொண்டு எப்படி சமன்பாடு எடுத்தாங்கன்னு சொன்னான். அதுக்கு அங்கால பஸ்கல் விதிக்கு பஸ்கல் விதி என்னத்தோட சம்மந்தப்படுதுன்றதையும் சொன்னான். அதாவது பஸ்கல் விதி எப்படி அவரோட சம்மந்தப்படுத்தி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆர்க்கிமிடிஸ் மிதப்பு விதி, அதே மாதிரி ஒரு பொருள் அமர்ந்தால் என்ன விதி, அதுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அதை வச்சு காலி செஞ்சாலே போதும். அதுக்கு அப்படி அங்கால வந்தோம்னா பேனில் தத்துவம். ஒரு பாய் இயங்குது, அப்போ அதில் கனல் பாய்ச்சல் வீதம் எப்படி இருக்கும் என்றதை வச்சுக்கொண்டு சமன்பாடு. அதுக்கு பிறகு பேனில் சமன்பாடு எப்படி எந்தெந்த புள்ளிகளுக்கு பாவிக்கணும், எப்படி ஒப்பிட்டு பாவிக்கணும் வரையும் தெரிஞ்சிருந்தாலே போதும். பேசிக்காக இவ்வளோ சொல்லணும் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணான். ஓகே.